திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்சிருக்கு. ஏன்னா இரட்டை இலை சின்னம் இல்லாமல் களம் காணும்போது இது ஒரு பெரிய சாதகம். பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் வரலாறு காணாத அளவுக்கான ஒரு சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம் என்று தான் இந்த விஷயத்தை சொல்லணும். அவர்கள் இயல்பில் கடுமையாக போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த ஆர்கே நகர் தேர்தலில் வழக்கம் போல் இல்லாமல் ஒரு இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி தான் வென்றெடுக்கும் அப்படிங்கிற நிலைமையை மாற்றணும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வர்றாங்க. அதற்கான வேட்பாளர் மாற்றத்திலேருந்து பல்வேறு விஷயங்களில் தீவிரமான கவனம் செலுத்தினாங்க. பட் இந்த முடிவு அவங்களுக்கு இரட்டை இலை சின்னம்ங்கிறது ஊறி போன விஷயம் இருக்கும்போது இப்ப இரட்டை இலைக்கு உரிமை கோரி நாளைக்கு நீங்க பார்க்கும்போது திரு மதுசூதனன், திரு டிடிவி தினகரன், திருமதி தீபா அப்படின்னு ஒரு 3 பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. 3 பேருக்குமே இரட்டை இலை கிடையாது. அப்படிங்கும்போது 3 பேருமே எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய லெகசி, அவர்களுடைய மரபுரிமையை கோரி அவங்க எல்லாருமே அதிமுக தான் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அதிமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய வாக்கு 3ஆ பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 பிரிவில் வேறு யாருமே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு திமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுதான் இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது ஒன்று தான் இதில் ஒரு பெரிய திருப்பு முனையாக நம்ம பார்க்க முடியும். இப்போது கூட சில தேர்தல் முடிவுகளை நம்ம அவ்வளவு கணிச்சு சொல்லிட முடியாது, இன்னும் காலம் இருக்கிற நேரத்தில். பட் இந்த தேர்தல் ஆணையத்தோட இந்த முடிவு அவங்க சொல்லியிருக்கக்கூடியது ஹேஸ்டி டிசிஷன் எது எடுத்து நாங்கள் யாருக்கும் ஒரு நிரந்தரமான இர்ரிப்பேரபிள் லாஸ், ஒரு நிரந்தரமான பாதிப்பை நாங்கள் ஏற்படுத்த விரும்பலை. அதனால 2 பேரில் யார் பக்கம் நிற்காமல் நாங்கள் இப்போதைக்கு சின்னத்தை முடக்கி வைக்கிறோம். இந்த முடிவுங்கிறது இந்த ஆர்கே நகர் பை எலெக்ஷன் இடைத்தேர்தலை மட்டுமே மனதில் கொண்டு நடத்தப்படுகிறது. எங்களுக்கு நேரம் இல்லை. நம்ம எல்லாருமே சொன்னது போல 20,000 பக்கங்கள் கொண்ட விஷயங்கள், பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் மோகன் பராசாரத்துலேருந்து சல்மான் குர்ஷித்லேருந்து பெரிய பெரிய வழக்கறிஞர்களாக வந்திருந்தாங்க. அப்படிங்கிறனால எங்களால் உடனடியாக இந்த இடத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க முடியல. அந்த முடிவு நாங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, யாருக்குமே இர்ரிப்பேரபிள் லாஸ் யாருக்குமே ஏற்பட்டக்கூடாது, ஈடு செய்ய முடியாத இழப்பு யாருக்குமே ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் இப்போதைக்கு முடக்கி வச்சிருக்கோம். இந்த முடக்கம் என்பது இந்த ஆர்கே நகர் பை எலெக்ஷனுக்கு மட்டும்தான், இதற்கான இந்த இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான் அந்த முடக்கம். திரும்ப நம்ம சந்திச்சு முதல்ல நம்ம முழுமையாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மாலை 3 மணிக்கு அதில் சின்ன ஒதுக்கீடு உட்பட அத்தனை விஷயங்கள் முடிச்சானுங்கிறனால நாங்கள் அதுக்குள்ளே முடிவெடுக்க முடியாதுங்கிறனால இந்த விஷயம் இருக்கோம். ஸோ இது ஆர்கே நகர் தேர்தலுக்கான விஷயம் மட்டுமே பார்க்குறோம். ஸோ இந்த பாதிப்பு என்பதும் திரு ரமேஷ் அவர்கள் சொன்னது போல நிச்சயமாக பாதிப்பு தான் அதிமுகவுக்கு. அதில் எந்த அணியை கடைசியாக இறுதியாக உரிமை கோரி வெற்றாலும் சரி, இதில் இப்போ இன்னைக்கு தேதியில் இந்த முடிவின் அடிப்படையில் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த முடிவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் சசிகலா தரப்பு பக்கம் தான் நியாயம் இருக்கும்னு சொல்லலை, பன்னீர்செல்வம் தரப்பில் தான் நியாயம் இருக்குன்னு சொல்ல. அவர்கள் இப்போதைக்கு எங்களால் அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியலப்பா, நான் நிதானமாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பதில் நாளைக்கு இல்லை, ஆர்கே நகர் தேர்தலில் இல்லை அப்படிங்கிறது ஒரு வரி பதில். நான் எனக்கு எவ்வளோ நேரம் கிடைக்கும் தெரியல, சில விஷயம் கூட அந்த சம்மப் மட்டும் பண்ணிடுறேன். ஒட்டுமொத்தமாக இப்போ தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் 9 பக்க அறிக்கை, 13 பாயிண்ட்கள் கொண்ட விஷயம். அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இது தற்காலிக முடக்கம் தான், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பானது மட்டும்தான். 20,000 பக்கங்களுக்கு மேலாக நாங்கள் கையாண்டிருக்கிறோம். அந்த 20,000 பக்கங்களை முழுமையாக படித்து பார்த்து 2 பக்க கருத்துக்களையும் கேட்டு லேர்ன்டு கவுன்சில், சீனியர் கவுன்சில்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் முழுமையாக பார்த்து உடனடியாக முடிவெடுப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் இன்று மாலை, நாளை மாலை 3 மணிக்குள்ள இதனுடைய தேர்தல் வேட்புமனு தாக்கெல்லாம் முடிவுங்கிறனால எங்களுக்கு அதெல்லாம் நேரம் இல்லை. ஸோ நாங்கள் எடுத்துக்கூடிய முடிவு இந்த ஆர்கே நகர் தேர்தல் தொடர்பானதான். இதுல பன்னீர்செல்வம் அணிக்கும் வெற்றி கிடையாது, சசிகலா அணிக்கும் வெற்றி கிடையாது, நாங்க யாருக்கும் தோல்வி கிடையாது. இது ஒரு இடைக்கால ஏற்பாடுன்னு அவங்களே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு 3 மணிக்குள்ள அதை முடிக்கணும். அப்படிங்கிறனால இந்த விஷயத்துல நான் அடுத்த கட்டமா இவங்க இந்த கட்சிக்கான பெயரை பயன்படுத்தக்கூடாது, இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற பெயரை பயன்படுத்த முடியாது, இரட்டை இலைங்கிற சின்னத்தை பயன்படுத்த முடியாது. மாறாக நம்ம உடனடியாக பயன்படுத்தக்கூடிய சுயேட்சை சின்னங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சின்னங்கள்ல அவங்களுக்கு எது தோதா இருக்கோ அதுல ஏதேனும் 3 சின்னங்களை கேட்டு இந்த கட்சி பேர் அதிமுக இல்லாம வேற என்ன பேர் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அதில் வைரம்லேருந்து, படகுலேருந்து, ஆட்டோலேருந்து, பட்டாணிலேருந்து, டிவிலேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து, ஏசி மிஷின்லேருந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி படம்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஏதாவது ஒன்று தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு 3 சிம்பிள் அவங்க கேட்டிருக்காங்க. உங்களுடைய 3 சந்தர்ப்பம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதிமுகங்கிற பேரை பயன்படுத்தணும் சொல்லியிருக்காங்கனால இவங்க என்ன செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா அதிமுக ஜே, அதிமுக எம்ஜிஆர், அதிமுக ஜே, அதிமுக ஓபிஎஸ், அதிமுக டிடிவி இந்த மாதிரி ஏதாவது போகக்கூடிய வாய்ப்பு, அதிகபட்சமான வாய்ப்புகள் அதிமுக ஜே, அதிமுக எம்ஜிஆர் அப்படின்னு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பார்த்து முன்னாடி 89 சேவல் இரட்டைப்புறா இருக்கும்போது அதிமுக ஜே, அதிமுக ஜா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஜெயலலிதா ஜானகின்னு இருந்தனால இப்போ இந்த பக்கம் சசிகலா பேரையோ தினகரன் பேரையோ ஓபிஎஸ் பேரையோ முன்னிறுத்தாம இவர்கள் ஜெயலலிதா பேரையும் எம்ஜிஆர் பேரையும் முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதிமுக ஜே, அதிமுக எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது நம்ம எப்படி இருக்கு, நாளைக்கு அவங்க என்ன பரிந்துரை கொடுக்குறாங்க பார்க்கணும். சிம்பிள் ஏதாவது 3 சிம்பிள் கேட்டிருக்காங்க, அந்த 3 சிம்பிள் கொடுக்கணும். இவங்க சொல்லியிருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன 2 பேருமே இந்த சிம்பிளை யூஸ் பண்ணக்கூடாது, ரெட்டலைங்கிற பேரை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சிம்பிள் வேணுங்கிறத அவங்க எங்கள்கிட்ட கேட்கலாம். 3 சிம்பிள் ஃப்ரீ சிம்பிள் இருக்கக்கூடிய 3 சிம்பிள் ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும். ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள்
மீண்டும் இவர்கள் ஏதேனும் வாய்ப்பு இருந்தால், தேவை இருந்தால், நடந்தது என்னங்கிற பற்றின ஏதாவது இருந்தால் திரும்பி ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணலாம். ஏப்ரல் 17ஆம் தேதி முடிவெடுக்கப்படவில்லை. ஏப்ரல் 17ஆம் தேதி வரக்கூடிய இந்த 15ஆம் தேதி 12ஆம் தேதி ஏப்ரல் 12ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது, வாக்குப்பதிவு. ஏப்ரல் 15ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கிறது. அதற்கு பிறகு 2 நாள் கழித்து ஏப்ரல் 17ஆம் தேதி திரும்ப வந்து டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் அன்னைக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பூரா பதிவு பண்ணுங்க, எழுத்து மூலமாகவோ நேர் மூலமாகவோ. ஆனால் அன்னைக்கு விசாரணை இல்லை. விசாரணை கமிஷன் ஃபர்தர் இட் வில் பி ஹியர்ட் பை த கமிஷன் ஆன் எ டேட் டு பி இன்டிமேட்டட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 17ஆம் தேதி விசாரணை கிடையாது, பின்ன ஒரு நாள் நாங்கள் விசாரிப்போம். நீங்கள் ஏதாவது மிச்ச மீதி சொல்லணும்னு வச்சிருந்தீங்கன்னா அதை 17ஆம் தேதிக்குள்ளே ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள்ளே சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 89 ஏற்பட்ட நிலைமை மீண்டும் ஏற்பட்டு நம்ம பார்க்குறோம். இதில் வந்து அவங்க வந்து இது வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதிமுகவில் உள்ள 3 அணி பேரை பாதிக்கும். சசிகலா வந்து அவங்க உரிமை கோரிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஓபிஎஸ் வந்து அதில் முரண்படுறாரு. இந்த பக்கம் தீபா இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த 3 ஃப்ராக்ஷனுக்கும் அதில் ஒரு பின்னடை ஏற்படும். இதில் வந்து ஆனால் ஆட்சியில் இது ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமானா நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 122 எம்எல்ஏக்குள்ள ஆதரவு உங்களுக்கு இருக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமாக நம்பிக்கை வாக்கு எடுப்பவங்க எடுக்கணும். ஸோ ஒருவேளை இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனால், அதாவது சசிகலா தரப்பில் இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் வெற்றி பெற முடியாமல் போனால் கூட ஆட்சிக்கு எந்த பாதிப்பு நடத்தல. ஏன்னா 98 பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் வந்து 99 மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது வேற யாராவது தீபா இல்லாட்ட வேற யாராவது ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடிஷனலாக ஒரு சுயேட்சை ஒன்று கூட வாய்ப்பு இருக்கு. இவர் ஜெயிச்சாருன்னா 123, தினகரன் அவர்கள் ஜெயிச்சாருன்னா 123 வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து தினகரன் ஜெயிச்சாலும், மருது கணேஷ் ஜெயிச்சாலும், தீபா ஜெயிச்சாலும், வேறு யார் ஜெயிச்சாலுமே வந்து ஆட்சியில் மாற்றம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இதுதான் நிலவரம். நீங்க கேட்டது போல முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முயற்சி பண்றேன். இந்த நீதிமன்றத்தை நாடினால், நீதிமன்றம் நாம் அனைவரும் அறிந்தது, தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு 99.4% அவர்கள் தலையிடுவதில்லை. ரொம்ப அரிதான வழக்குகள் மட்டுமே உள்ள போட்டிருக்காங்க. அதுவும் கூட வாய்ப்புகள் கிடையாது. நாளைக்கு வந்து வேட்புமனு தாக்கலே முடிவாக போற நிலைமையில அவர்கள் தலையிடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. தேர்தல் ஆணையம் கூட என்ன சொல்லியிருக்குன்னா, யாரோ ஒருத்தருக்கு வெற்றி தோல்வின்னு சொல்ல. ஸோ இதில் பாதிப்பு வந்து யாரோ ஒருத்தர் கிடையாது. இப்போ ஒரு சசிகலா தரப்புக்கு இரட்டலை உண்டுனோ, பன்னீர்செல்வம் தரப்புக்கு இரட்டலை உண்டுனோ சொல்லியிருந்தாங்கன்னா யாரா ஒருத்தருக்கு பாதிப்புன்னு சொல்லலாம். இப்போ வந்து 2 பேருக்குமே பாதிப்பு கணக்காக போகுது. 2 பேருமே ஈக்குவலா லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஈக்குவல் ஆயிப்போச்சு 2 பேருக்குமே. அதனால பாதிப்புன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தேர்தல் உச்சநீதிமன்றமும் கூட இதில் உடனடியாக ரெமெடி கொடுக்கறதுக்கான, தீர்வு கொடுப்பதற்கான வாய்ப்பு அவங்க சொல்லுவாங்க, தேர்தலாம் முடிச்சுட்டு வாங்கப்பா, நீங்க சவாசமா பேச சொல்லிருப்பாங்க. இவங்க வந்து மறு ஹீரிங் கொடுத்துருக்காங்கனால இப்போ இவருடைய முனைப்பு எல்லாமே ஆர்கே நகர் தேர்தலில் அடுத்த கட்டமாக முயற்சிப்பது எப்படிங்கிறப்ப அதை பற்றி தான் இருக்குமே தவிர உச்சநீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் ஒரு பெட்டிஷன் போட்டு வைக்கலாம். உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டாங்கன்னா அப்புறம் தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்கு எப்படி நடத்த முடியுங்கிற ஒரு கேள்வி கொடுக்க அது லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்ல முடியும். ஒரே நேரத்தில் உச்சநீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையத்திலையும் ஒரே நேரத்தில் வழக்கு நடத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து அவர் உச்சநீதிமன்றம் போகாமல் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலை சந்திச்சு அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு மிச்சத்து ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள்ள மிச்ச அஃபிடவிட்லாம் தாக்கல் பண்ணிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய நேரத்தில் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த தேர்தலில் ஆர்கே நகர் தேர்தலில் திரு டிடிவி தினகரனோ, திமுகவுடைய திரு மருது கணேசோ, திரு மதுசூதனோ, பன்னீர்செல்வம் சார்பு திரு மருது கணேசோ, திரு மதுசூதனோ யார் வெற்றி பெற்றாலும் இது அதிமுகவுடைய ஆட்சியில் இந்த தப்போ இருக்கக்கூடிய சட்டசபையுடைய இதில் வந்து போக்கில் எந்த மாற்றத்தையும் பெருசாக ஏற்படுத்த போறதில்லை. தார்மீக ரீதியில் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம் திரு தினகரன் தோற்றால். இதுதான் இப்போதைக்கு நிலைமை. ரைட். இன்னும் பல்வேறு கோணங்களை நம்ம இதை பேச வேண்டி இருக்கிறதா. நான் முக்கியமான முதல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்ககிட்ட பெற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் அடுத்த சின்னம் என்ன என்பது வந்து ஒரு பரவலான கேள்வியாக இருந்தது. தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி, சேவல் சின்னம் கொடுக்கப்படுமா, இரட்டை புறா சின்னம் கொடுக்கப்படுமா, இது போன்ற விஷயங்கள் பேசப்பட்டு வந்தன. நமக்கு தெரியும் 89ற்கு பிறகு ஒரு உயிரினங்களுடைய சின்னங்களை பொதுவாக தேர்தல் ஆணையம் கொடுப்பதில்லை. பட் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரியான ஒரு சின்னங்கள் வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைக்கப்படுமா, அது அந்த சின்னங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா, அந்த லிஸ்ட்ல தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல இந்த லிஸ்ட்ல இருந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான தேர்தல் ஆணையத்தோட சின்னத்தோட லிஸ்ட்ல இந்த சேவல் போன்ற ஏதானும் ஒரு பறவைகளோ மற்ற விஷயங்களோ இதற்கு தொடர்பான விஷயங்களோ இருக்கிறதா, அதை அவர்கள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? தேர்தல் ஆணையம் விட்டுருக்கக்கூடிய உத்தரவுல 9ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 12வது புள்ளியில 2வது பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. they may indicate the names of 3 free symbols in the order of their preference. அவங்க வந்து ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃப்ரீ சிம்பிள்ஸ்ங்கிறது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அதில் இருக்கக்கூடிய சிம்பிள் வந்து ஏதாவது இலச்சினைகள், ஏதாவது சின்னங்கள்ல வந்து ஏதாவது 3 தேர்ந்தெடுத்து அவங்க கோரிக்கையை வைக்கலாம். அந்த 3ல என்ன அப்படிங்கிறது அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான் முடிவு பண்ணுவாரு, அவர் நாயர் தான் முடிவு பண்ணுவாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய விஷயங்கள் தான் ஏற்கனவே தெரியும். நீங்க சொன்னது போல லைவ் ஸ்டாக்ஸ் எதுவுமே சேவலும் கிடைக்காது, இரட்டைப்புறாவும் கிடைக்காது, யானை, குதிரை, மாடு, பசு, காளை, கண்ணு, மான் எதுவுமே கிடைக்காது. இந்த உயிரோடு இருக்கக்கூடிய உயிரினங்கள் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால இதுக்கு முன்னாடி கொடுத்ததான் சின்ன ஒன்னே சிலர் கேட்கலாம், யானை சின்னம்லாம் இருக்குதுன்னு கேட்கலாம். வேற ஏற்கனவே கொடுத்த சின்னங்கள் கொடுத்ததான் புதுசா சின்னங்கள் கொடுக்கறதுன்னு நிறைய பாலிசி எல்லாம் வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த இது கொடுக்க போறது இல்ல. சோ இவங்க வந்து ஏற்கனவே அவைலபிளா இருக்கு. ஏற்கனவே சொன்னோம்ல, வைரக்கல், படகு, பீரோ, கட்டில், இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பட்டாணி எல்லாம் வேற இருக்கு.
இருக்குது. நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நூடுல்ஸ், கப் நூடுல்ஸ் கூட பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஆட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு சுலபமாக வரையக்கூடிய, சுலபமாக ரீச் ஆகக்கூடிய, ஏதாவது முடிஞ்சால் ஏதேனும் சிம்பாலிசம் சொல்லக்கூடிய அந்த மாதிரி விஷயமா தான் ரெண்டு தரப்புமே அந்த சிம்பல்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல சேவலோ இரட்டை புறாவோ ஏற்கனவே இருந்த சின்னங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இரட்டை இலையை நினைவுபடுத்தும் வகையில் அல்லது ஏதேனும் தங்களுடைய கட்சியுடைய சித்தாந்தத்தை முன்னிறுத்தக்கூடிய வகையில் அவங்க ஏதாவது சிம்பிள் தேடி பார்ப்பாங்க. அவைலபிள் சிம்பிள்ஸ்குள்ள தான் அந்த வாய்ப்பை நான் ஏற்கனவே சொன்ன லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அசோகா. ரைட். ஸோ சேவலோ இரட்டை புறாவோ கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை. தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய பட்டியலையும் அந்த 2 சின்னங்களும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு தற்போது இது வந்து ஒரு தற்காலிக முடக்கம் அப்படிங்கறது இந்த ஆணையில தெளிவா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. only for this by election, only for the current by election, purely for the purposes of the current by election அப்படிங்கிறது நாளில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இது ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த முடக்கம் அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கலாமா? அதற்கு பிறகு இந்த இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது என்ன ஆகும்? இது வந்து மீண்டும் அது வந்து ரீஸ்டோர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி நிலை இருக்கிறதா, இல்ல அதற்கு மீண்டும் வேற ஒரு ஆர்டர் பிறப்பிக்கப்படணுமா? தமிழகத்தில் அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களாக பல நிகழ்வுகள் இருக்கின்றன. சோ அதனுடைய தாக்கங்கள் இந்த ஒரு தேர்தலுக்கு மட்டும் முடக்கம் அப்படிங்கிற வாசகத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? வேற எந்த சந்தேகமும் இல்லை. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த தேர்தலுக்கு மட்டும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெளிவாக வந்து 10, 11, 12 3 புள்ளிகள்லேயே அவங்க தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ரொம்ப குறுகிய நேரமே இருக்கிறாங்க. 24 மணி நேரம் கூட இல்லை. 5 மணிக்கு தான் முடிஞ்சது. மறுநாள் 3 மணிக்குள்ள நீங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணணும். ஸோ 24 மணி நேரம் கூட இல்லை அப்படிங்கிறனால எங்களால் முடிவெடுக்க முடியல. இதில் நல்லா பார்க்கணும், தேர்தல் ஆணையம் தீர்ப்பை வழங்கவில்லை, தேர்தல் ஆணையம் முடிவு செய்யவில்லை, தேர்தல் ஆணையம் உத்தரவு வழங்கவில்லை. தேர்தல் ஆணையம் தன்னுடைய இயலாமை இப்போ வந்து உடனடியாக அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள இந்த முடிவு எடுக்க முடியாது. அப்படி முடிவு நாங்கள் எடுத்தோமானால் அது ஏதேனும் ஒரு தரப்புக்கான ஒரு அநீதியாக ஈடு செய்ய முடியாத இழப்பாக ஆகிவிடக் கூடாது என்பதற்கான இடைக்கால ஏற்பாடாக இந்த சின்னத்தை தற்போதைக்கு முடக்கி வைக்கிறோம். இந்த தேர்தலுக்கு மட்டும். இந்த தேர்தலில் நீங்கள் எப்படி அழைக்கப்படணும், நான் ஏன்னா கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அழைக்கப்படுங்கிறது நீங்க வெளியே எப்படி சொல்லிக்கங்க. எல்லாருமே சொல்ல போறாங்க நாங்க தான் உண்மையான அதிமுக, நாங்க தான் உண்மையான அதிமுக, வெளியே எல்லாருமே சொல்ல போறாங்க. ஆனா தேர்தல் ஆணையத்தோட உங்க அதிகாரப்பூர்வமா லெட்டர்ல நீங்க வந்து கடிதத்தில் நீங்க கொடுக்கணும் இல்லையா, நீங்க கொடுக்கிறதும் தேர்தல் ஆணையம் உங்களை அழைக்கிறதும் அவங்க வந்து ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்கன்னு சொல்றதுக்கு பேலட் பேப்பர்ல வாக்குச்சீட்டுல இருந்து எல்லா இடத்துலயும் குறிப்பிடுறதுக்கு உங்களை எப்படிப்பா கூப்பிடணும்னு விரும்புறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. சோ அதனால தான் அதிமுக ஜேஜேவா, அதிமுக ஜேவா, அதிமுக ஜெயாவா, அதிமுக எம்ஜிஆரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த இடத்துல வரப்போகுது. சோ இந்த ஏற்பாடுங்கிறது இந்த இடத்துக்கு மட்டும்தான், இந்த ஆர்கே இடைத்தேர்தல் மட்டும்தான். சட்டசபையில 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக திருமதி சசிகலாக்கு ஆதரவா இருக்கிறாங்க. 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க. சோ அந்த 134 எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்கள் தான். தமிழகத்திலிருந்து அதிமுக என்ற கட்சி காணாமல் போகவில்லை, அழிக்கப்படவில்லை, முடக்கப்படவில்லை. ஏற்கனவே நம்ம செய்தியாளர் சலீம் மற்றும் இவர் அரவிந்தன் சொன்னது போல இந்த இது தலைமை கழகம் பத்தியோ அவங்களை பத்தின எந்த பேச்சு, சொத்து யார் பண்ணுவா, பொருளாளர் யார் வச்சிருப்பா, நம்ம இந்த பிசினஸே இல்ல. இது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ரெட்டலை சின்னம் உண்டா இல்லையா? எப்பா நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரெட்டலை சின்னம் என்கிட்ட கிடையாது, நீங்க இப்போ உடனே அவசரப்பட்டு கேட்காதீங்க. 2 பேருக்குமே அந்த சின்னம் கொடுக்கல, யாருக்குமே நான் சப்போர்ட்டா செய்யலங்க, 2 பேருக்குமே சின்னம் கிடையாது சொல்லியிருக்காங்க. சோ இது இடைத்தேர்தல் பொறுத்து மட்டும்தான் என்பது மாற்றுக்கிறதுல அசோகா. ரைட். இதுல இந்த சின்னத்தை ஃப்ரீஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் நம்ம இன்னும் டீடைலா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லும்போது அந்த சின்னம் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது, ஃப்ரீஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லும்போது அது இந்த கட்சிக்காக அதை வந்து தனியா ஒரு லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சுக்கணுமா, அல்லது இப்போ அதே சின்னத்தை வேற எவரேனும் இல்ல இந்தியாவில் வேற ஏதேனும் பகுதியிலோ இல்ல இங்கேயோ வேற யாரேனும் கோரினா அது வந்து கொடுக்கப்படும், இந்த 2 பேருக்கு கிடையாது வேற யாராவது கோரினா கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதே 2 அணிகள் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்த பிறகு மீண்டும் இந்த இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்ல அந்த நேரத்தில் எந்த சின்னம் கொடுக்கறாங்களோ அதுதான்ற மாதிரி நிலை வருமா? இந்த இரட்டை இலை சின்னம் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கின்றன? சர்ப்ரைசிங்லி அசோகா, இந்த ஃப்ரீஸ் அப்படிங்கிற வார்த்தையே அதில் இல்லை. நானும் ஒரு அந்த 13 பக்கத்தை புரட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். அதில் வந்து அந்த 8ஆம் பக்கத்தில் அவங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆர்டரில் 12வது புள்ளியில் கூடிய ஆர்டரில் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், நெய்தர் த 2 groups லெட் பை த பெட்டிஷனர்ஸ், அதாவது சசிகலா குரூப்போ இவங்க குரூப்போ யாருமே வந்து அதை பயன்படுத்தக்கூடாது, அவங்க வந்து இந்த இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, அவங்க வந்து there shall not be permitted to use the name of the party All India Anna Dravida Munnetra Kalagam. Neither of the aforesaid 2 groups shall use permitted to use the 2 leaves reserved for All India Anna Dravida Munnetra Kalagam. Both the groups shall be known by such names as they may choose for their respective groups, showing if they so desire linkage with their parent party All India Anna Dravida ஏதாவது சொல்லிக்கலாம், அவங்க ஜேஜேஎம்ஜிஆர் போட்டு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து இந்த 2 அணியினரும்
அதிமுகங்கிற பெயரையோ அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த இரட்டை சின்னத்தையோ, ஏன்னா இரட்டை சின்னம் ஒதுக்கிட்டோம்னா அதிமுக தான் கணக்காது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையத்தோட ஆவணங்கள்ல இரட்டை என்பது யாருடைய சின்னம், கை சின்னம் மாதிரி, தாமரை சின்னம் மாதிரி, உதயசூரியன் சின்னம் மாதிரி, அது வந்து இரட்டை என்பது அதிமுகவுடைய சின்னம் என்று அறுதிட்டு சொல்லப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்துடைய பதிவுகள்ல. அப்ப இரட்டை யாருக்குமே கொடுக்க முடியாதுங்கனால இரட்டை ரெண்டு பேருமே கிடையாது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அதனால இந்த தேர்தலில் நீங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். அந்த இரட்டை சின்னம்ங்கிறது முடக்கப்பட்டிருக்குன்னு நிரந்தரமாக அல்ல. 87 ஏற்பட்டதுக்கும் இதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் வருது. 87 வந்து அந்த கட்சியை ரெண்டா உடைஞ்சிருச்சு சொல்லியிருக்காங்க. இப்ப கட்சி ரெண்டா உடைஞ்சிருச்சு, நீங்க வந்து அதிமுக நீங்க கிடையாது, அதிமுக இவர் கிடையாதுங்கிறதெல்லாம் சொல்லவே இல்லை. நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தேர்தல் ஆணையம், மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துகிறேன், தேர்தல் ஆணையம் இந்த திருமதி சசிகலா மற்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புல ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள்ல எந்த தீர்ப்பையும் வழங்கவில்லை. எனக்கு நேரம் இல்லை, நீ 20,000 பக்கத்துக்கு மேலே அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கீங்க, பெரிய பெரிய வைக்கலாம் கூட்டு வந்திருக்கீங்க, நிறைய விஷயம் அதில் யோசிக்க வேண்டியிருக்கு, நான் ஏதாவது தீர்ப்பு சொல்லி ரெண்டு தரப்பில் எந்த தரப்புக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்பட்டுறக்கூடாதுங்கனால நான் தீர்ப்பு நான் எதுவும் சொல்லலை. எனக்கு நேரம் தேவைப்படுது. ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு இந்த வழக்கு வந்து ஒத்திவைக்கப்படுது. இந்த விசாரணை ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள்ள நீங்கள் வந்து வேற ஏதாவது தாக்கல் செய்ய வேண்டியது அந்த மனுக்கள் தாக்கல் செய்யலாம். என்னைக்கு விசாரணை நடக்கும், நீங்கள் என்னைக்கு நேராக ஆஜராக வேண்டியிருக்கும், நாங்கள் என்னைக்கு தீர்ப்பு செல்வேங்கிறதையே நான் இன்னொரு நாள் சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 17ஆம் தேதி கூட இறுதியான முடிவு கிடையாது. இந்த ஏற்பாடு என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், என்னுடைய சட்டப்புரிதல் சரியாக இருக்குமானால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலுக்கு ஆர்கே நகர் தேர்தலில் 12ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்து 15ஆம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை நடந்த பிறகு அவர்கள் அந்த பழைய பெயரை பயன்படுத்திக்க முடியும். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னா அவர் வந்து எந்த கட்சின்னு சொல்லி சொல்லுவார், அவர் அதிமுக தான் சொல்லி ஆகணும். அதுல வந்து மாற்று அவர் வந்து அதிமுக தேர்தல் ஆணையத்தை வந்து அவருக்கு அந்த அதிமுக தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் 4 ஆண்டுக்கான ஆட்சி இருக்குல்ல. ஸோ அவங்க அதிமுகங்கிற பெயரை பயன்படுத்த ஆகணும். அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. இவர் இன்னும் சொல்ல போனால் திரு ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 12 பேரும் கூட அதிமுக பெயரை பயன்படுத்த முடியும். அவர்களும் இன்னைக்கும் கூட சட்டப்பேரவையோட விதிகளின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தான். அந்த 12 பேருமே திரு ஓ பன்னீர்செல்வம் உட்பட, திரு மாஃபாய் பாண்டியராஜன் உட்பட, திரு செம்மலை உட்பட அத்தனை பேரும் 12 பேருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தான் சட்டமன்றத்தை பொறுத்தவரை. எனவே இந்த அதிமுகங்கிற பெயர் காணாமல் போறதோ, இரட்டைங்கிற சின்னம் முடக்கப்படுவதோ, இந்த முடக்கம்ங்கிறதும் இந்த இரட்டை பெயர் கிடையாதுங்கிறதும் தேர்தல் வரை மட்டுமே, ஏப்ரல் 15ஆம் தேதி வரை மட்டுமே. இது தேர்தல் ஆணையம் தீர்ப்பு வழங்கவில்லை என்பதை நாம் மீண்டும் வச்சோம். ஃப்ரீஸ் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கல. எனவே வேறு ஒரு மாநிலத்திலேயோ வேறு ஒரு தேர்தலையோ வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு யாரும் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னமும் அந்த இரட்டை இலை என்பது அதிமுக பக்கம் தான் இருக்குது. யார் அதிமுக என்ற கேள்வி எழுந்திருக்கனால அதை இப்போதைக்கு ஓரமா வச்சிருக்கிறாங்க. யார் அதிமுக தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுக்குமானால் மீண்டும் அவர்களுக்கு இந்த சின்னத்தை கொடுத்துவிடும். அதுதான் இப்போதைக்கு நிலைமை. அசோகா.